சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற துணை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவிலும் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 7ஆம் நாள் என்று இந்த காலையிலே பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். சுபம் செய்யுங்கள், ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பயனளிக்க விட்டு கொடுங்கள் என்ற அழைப்பை என்ற இறை வாட்டி தருகின்றது. நாங்கள் சுபிக்கின்ற மனிதர்களாக, இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற மனிதர்களாக இருக்க இந்த பலியிலே மன்றாடிக் கொள்வோமாக. இன்றைய இந்த திருப்பள்ளி பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, நிரந்தர வீசா கிடைக்க, ஆகாஷ் வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, ஜெனிசியா நோயிலிருந்து குணம் பெற, செல்வி பரிகாந்தன் குடும்பம் சுகம் கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்கி பயணம் விரைவாக நடைபெற, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, ஈசாக் எங்கெல்ஸ் நிரந்தர வதிவிட வீசாவும் வேலையும் கிடைக்க, சந்தோஷ் கிட்னி வருத்தம் சுகம் பெற, ஜெயக்குமார் கண் பார்வை கிடைக்க, பேபி சரோஜா நோயிலிருந்து குணம் பெற, தாய்க்கும் குழந்தைக்கும் எந்தவித ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற, குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்குன்னு சொல்லி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே இவர்களுடைய கருத்துக்களையும் இந்த பலியிலே ஒப்புக் கொடுத்து இந்த கருத்துக்களுக்கு இறைவன் செவி சாய்க்க வேண்டும் சொல்லி மன்றாடுவோம். தோடு இன்றைய இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். முதலாவது பிறந்த நாளிலே சித்தாரா, 26வது பிறந்த நாளை ஜோய் அண்ட் சபிதா, இன்னும் ஒருவரும் பிறந்த நாளை நன்றி கூறுகிறார். அத்தோடு குழந்தை கிடைத்தமைக்காகவும் ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. இவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறிவினாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மை அடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் அறிவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரம்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலுமிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலுமிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோல் மகிழ்ச்சியால் மிகுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் நமக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நோய் நொடிகள் என்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டினை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நற்செய்திக்கு முன் வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். அவை நீங்கள் எவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் தவச காலத்தினுடைய 7ஆம் நாளிலே நின்று கொண்டு தவ ஒழுக்கத்தையும் கடைப்பிடித்து கொண்டு, குறிப்பாக திருப்பலிகளிலே பங்கொண்டு ஆண்டுடைய வார்த்தையையும் கேட்டு அவருடைய திருவிருந்திலும் பங்கு கொண்டு வருகின்றோம். இந்த தபசு காலம் எங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவது ஒன்றே ஒன்றுதான்: மனம் மாறுங்கள், திருந்தி வாழுங்கள் என்பதான் கடவுளுடைய அன்பு நிறைந்த ஒரு அழைப்பாயிருக்கின்றது. இந்த மனம் மாற்றத்திற்கு அடிப்படையானது இறைவனோடு இணைந்து வாழ முயற்சிக்கின்ற ஒரு நிலை, மனநிலை. இறைவனோடு இணைந்து வாழ எவ்விதமாக நாங்கள் இறைவனோடு இணைந்து வாழ முடியும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால் அது ஒரு இலகுவான விடயம். இப்போது நீங்கள் இருக்கின்ற அந்த நிலைப்பாடு, இந்த ஆலயத்திலே ஆண்டவனை தேடி வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் இருக்க வேண்டும். மனமாற்றம் என்பது உடனடியாக நடந்து முடிகின்ற ஒரு விடயம் அல்ல. கடவுளோடு இருப்பதனூடாக கடவுள் எங்களுக்குன்னு சொல்லி சிறப்பான ஒரு ஆசிரை எப்போதும் அல்லது அருளை எப்போதும் எங்களுக்குள்ளே தந்து கொண்டிருப்பார். அவரோடு இணைந்து வாழ, இணைந்து வாழுகின்ற போது இந்த மாற்றம் வரும், மனம் மாற்றம் வரும். கடவுளோடு இணைந்து வாழுகின்ற போது அந்த மனமாற்றம் பல செயல்களுக்கு இட்டு செல்லும். அதில் ஒன்று தான் நாங்கள் செபிக்கின்றோம், செபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியிலே செபிக்க கற்றுக் கொடுத்தார். அதிகமாக நீங்கள் செபங்களை சொல்ல தேவையில்லை, சொற்களை அடுக்கி கொண்டு போத்தின இது வெளிவேடக்காரர் புறவினத்தார் செய்கின்ற விடயம். ஆனால் நீங்கள் செபிக்கும் போது கடவுளிடம் உரிமையோடு மன்றாடுங்கள். உயிருள்ள உறவோடு கடவுளை நோக்கி செபியுங்கள். அதிலே தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த பரலோக மந்திரம் என்ற செபத்தை இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பல விடயங்கள் அதில் இருக்கின்றது. அன்றாட உணவை தாரும், விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உடைய திருவுளம் நிறைவேறட்டும், நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், தீயோனிட ஆட்சிக்கு எங்களை உட்படுத்தாதையும், அதில் இருந்து எங்களை காத்தரலும் சொல்லி நிறைய விடயங்கள் அந்த சபத்திலே உள்ளடங்கலாக இருக்கின்றது. அதில் ஒன்று நாங்கள் பார்க்கிறோம், மன்னிப்பு. மன்னிப்பு சொல்லி நாங்கள் பழைய பாடல் மன்னிப்பு 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 தாருமே இறைவா என்று நாங்கள் பாடுகின்ற போது இந்த மன்னிப்பு 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 என்ற அந்த உயரிய நிலையை மற்றவர்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் என்று இறை வார்த்தையினூடாக எங்களுக்கு அழைக்கின்றார். நாங்கள் இறைவனை பார்த்து ஆண்டவரை எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகின்றோம். ஆரம்ப மன்னிப்பு செபத்திலே, மனத்துயர் செபத்திலே நாங்கள் நெஞ்சிலே அறைந்து கொண்டு என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்று சொல்லி எல்லார் முன்பாகவும் நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுகின்றேன்.
திருத்தந்தையிலிருந்து சாதாரண சிறிய மனிதர் வரையும் அது பகிரங்கமாகவே நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். நான் பாவி. ஆலயத்துக்குள்ளே அது ஒரு அறிக்கை, ஆலயத்திற்கு அறிக்கை. அதுக்கு பிற்பாடு நாங்கள் எல்லாரையும் அழைக்கின்றோம். பானுதூதர்கள், புனிதர்கள், கன்னிமரியாள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரையும் என்னுடைய இந்த பாவங்களுக்காக எனக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். அதுதான் அன்பான இந்த கூட்டொருங்கிய இயக்கம், ஒரு குழுமம், இறைவனை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறை. நாங்கள் எல்லாரும் பாவிகள். இதில் யார் பெரிய பாவி என்று சொன்னால் இதுக்குள்ளே நாங்கள் பலரை தேடுவோம். அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெரும் பாவி என்று சொல்லி தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவர் என்னுடைய குற்றங்களை மன்னிக்கின்றார். அதே போன்று எனக்கு எதிராக தவறு செய்கின்றவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுவார், மற்றவர்களுக்காக உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லுவார். மற்றவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் நாங்கள் மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த தபசு காலத்தில் அது ஒரு சிறந்த தவ ஒழுக்கம், சிறந்த ஒரு தவளும் கடினமாக இருக்கும், சொல்லவில்லை, மன கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்களை விதமாக என்னுடைய மனுஷ சக்தியாலே மன்னிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களை என்ற கேள்விகளில் ஆயினும் இறை வல்லமையாலே முடியும். அதத்தான் இன்றைய இறை வார்த்தை முதல் வாசம் சொன்னது. நம்முடைய வார்த்தை எல்லாத்தையும் நிறைவேற்றும். எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அதை நிறைவேற்றாமல் நம்மிடம் திரும்பாது. ஆண்டவருடைய இரக்க குணம் இந்த உலகிலே எல்லா மனுஷர் மட்டிலும் நிறைவேறும். அதற்காக ஆண்டவரை பார்த்தோம் என்றாலும் தொடர்ந்தும் ஆண்டோடைய இரக்கத்துக்குள்ளும் ஆண்டோடைய அருளுக்குள்ளும் நாங்கள் பயணிக்கவும், ஆண்டவர் இன்னும் அதிகமாக எங்களிடம் எதை விரும்புகின்றார் என்பதையும் அறிந்து அதை நிறைவேற்றவும் இந்த பலியிலே மன்றாடுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித
அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுள்ளாராக. அனைத்தையும் படைத்து எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முழையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். வானொரு வாட்டு மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் கிறிஸ்துவின்
தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே கனத்த இதயம் கரைந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா கனத்த இதயம் கரைந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா வாழ்வெல்லாம் அன்பு வழிந்திடவே வருக அன்பே வரம் பொழிவாய் தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரியாமல் இதில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டியவர்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லிலியே, துன்பப்படுவோரின் துயரை உடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களின்றி எங்களை
மேலாக இறைவனை செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விருடகம் சேரங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே, அழகே எமக்கிறங்கும் அந்தோனியாரே. அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே, அழகே எமக்கிறங்கும் அந்தோனியாரே. நின் புகழ் பாடினால் துன்பங்கள் ஏது, நின் புகழ் பாடினால் துன்பங்கள் ஏது, அன்பு வைத்தால் இன்பம் சுரக்கும் தப்பாது. அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே, அழகே எமக்கிறங்கும் அந்தோனியாரே. பாஷையுரம்பதில் காவலர் நீரே,
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.